தன் மீது வீசப்பட்ட ஏவுகணைகளையே ஏணி படிக்கலாக்கி வெற்றி கண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இயற்கையாக ஏற்பட்ட தடைகள் மட்டுமின்றி செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட தடைக்கற்களையும் படிக்கற்களாகி உயர்ந்தவர். ஒரு காலகட்டத்தில் அவரது படங்களின் ரிசர்வேஷன் சாதனை கூட படத்துக்கு சிக்கலையும் கெடுபிடியையும் ஏற்படுத்தின. பேரறிஞர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் எம்ஜிஆர் இணைந்தார். திமுகவில் அவர் சேர்ந்தபோது அது தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சியாக மாறியிருக்கவில்லை. 1956 திருச்சியில் நடந்த மாநாட்டில் தொண்டர்களிடம் வாக்கெடுப்பு நடத்தி அவர்கள் விருப்பப்படி 1957 தான் திமுக தேர்தலில் போட்டியிட்டது. அப்போது காங்கிரஸ் தான் ஆளும் கட்சி. அதனால் எந்த லாப நோக்கத்தோடும் திமுகவில் எம்ஜிஆர் சேரவில்லை. சொல்லப்போனால் அன்றைய சூழலில் திமுகவில் இருந்ததால் அவருக்கு இழப்புகளும் சோதனைகளும் தான் அதிகம். அவரது படங்களுக்கு சென்சாரின் பிடி இருக்கும். புராண படங்களில் நடிக்க வாய்ப்புகள் வந்தபோது திமுகவின் கொள்கைகளை மனதில் கொண்டு அந்த வாய்ப்புகளை எம்ஜிஆர் நிராகரித்தார். 1959 நாடகத்தில் நடித்தபோது அவருக்கு காலில் மிக கடுமையான எலும்பு முறிவு ஏற்பட்டு படுத்த படுக்கையானார். இனிமேல் அவரால் நடிக்க மட்டுமல்ல, நடக்கவே முடியாது என்றனர். ஆனால் நடக்காது என்பது எம்ஜிஆரின் வாழ்வில் நடக்காது. வெற்றிகரமாக மீண்டு மும்பை விட வேகமாகவும் வலிமையோடும் சண்டை காட்சிகளில் நடித்தார். 1967 துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பின் அவர் உயிர் பிழைத்திருக்கலாம், ஆனால் சினிமா வாழ்வு முடிந்தது என்றனர். அதை பொய்யாக்கி சினிமாவில் ஏற்கனவே இருந்த சாதனைகளை முறியடித்தார். அப்படி ரிசர்வேஷனிலேயே சாதனை படைத்த படம் இதயக்கனி. 1950களில் தியேட்டர்களில் அலங்காரம், கொடி, தோரணங்கள், கட்அவுட்டுகள், ரசிகர்களின் கொண்டாட்டங்கள் ஆகியவை எம்ஜிஆர் படங்களில் இருந்துதான் முதலில் ஆரம்பித்தன. எம்ஜிஆர் படங்களை பார்க்க ரிசர்வேஷனுக்கு முதல் நாள் இரவிலிருந்தே தியேட்டர்களில் ரசிகர்கள் காத்திருந்த அதிசயமும் நடந்தது. இதயக்கனி திரைப்படம் சென்னையில் மட்டும் ரிசர்வேஷனிலேயே 3 நாட்களில் வசூல் 90,000 தாண்டியது. அந்த நாட்களில் ஒரு டிக்கெட் விலை எவ்வளவு என்று தெரிந்தவர்களுக்கு இந்த 90,000 வசூல் எத்தகைய சாதனை என்பது புரியும். அதுவரை இல்லாத இந்த சாதனையை படத்தை தயாரித்த ஆர்.எம். வீரப்பன் தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் விளம்பரமாக வெளியிட்டார். அந்த விளம்பரமே படத்துக்கு சோதனையை ஏற்படுத்தியது. அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கி மக்களின் ஆதரவோடு கட்சி வேகமாக வளர்ந்து வந்த நேரம் அது. படத்துக்கு கெடுபிடி தொடங்கியது. உண்மையிலேயே அவ்வளவு டிக்கெட்டுகள் முன்பதிவு ஆகி இருக்கிறதா என்று வணிக வரித்துறை அதிகாரிகள் படம் வெளியாக இருந்த தியேட்டர்களை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கினர். படம் பார்க்க வரும் மக்கள் மிரண்டு போய் திரும்பி போகும் அளவுக்கு டிக்கெட் கவுண்டர்களுக்கு வெளியே பலமான கண்காணிப்புகளும் கட்டுப்பாடுகளும் போடப்பட்டன. தியேட்டர்களின் அலுவலகத்திலும் கெடுபிடிகள். இவ்வளவையும் தாண்டி இதயக்கனி படம் அபார வெற்றி பெற்றது. சென்னையில் சத்தியம் தியேட்டரில் முதலில் 100 நாட்கள் ஓடிய படம் என்கிற பெருமையையும் பெற்றது இதயக்கனி. உலகம் சுற்றும் வாலிபன் படம் சென்னையில் தேவி பாரடைஸ் அரங்கில் ரிசர்வேஷன் போதே 100 காட்சிகளுக்கு மேல் அரங்கு நிறைவது உறுதியாகிவிட்டது. அந்த படம் வெளியாவதற்குள் எத்தனையோ இடையூறுகள். தூத்துக்குடிக்கு பஸ் இன்ஜின் உள்ளே பாதுகாப்பாக மறைத்து ரீல் பெட்டியை தியேட்டருக்கு அனுப்பி வைத்தார். எம்ஜிஆர். கெடுபிடிகள் காரணமாக போஸ்டர்கள் கூட ஒட்டப்படாமல் படம் வெளியாகி வெள்ளி விழா கொண்டாடி எம்ஜிஆர் வசூல் சக்கரவர்த்தி என்பதை உலகம் சுற்றும் வாலிபன் நிரூபித்தது. படத்துக்கான பணிகள் நடக்கும்போது அடிக்கடி மின்தடை ஏற்படும். அதையெல்லாம் எம்ஜிஆர் சமாளித்தார். அந்த நெருக்கடியிலும் நண்பரின் பிள்ளைகளுக்காக படத்தை அவரது வீட்டுக்கே அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஏ.பி. நாகராஜன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்துவிட்டு தனது மகன்கள் வெங்கடசாமி, பரமசிவன் ஆகியோரிடம் படத்தின் சிறப்புகளை தெரிவித்தார். அவர்களுக்கு உடனடியாக படம் பார்க்க ஆசை. தியேட்டருக்கு சென்றால் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காது என்பதால் எம்ஜிஆரை தொடர்பு கொண்ட ஏ.பி. நாகராஜன் தனது மகன்களுக்காக 2 டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் ஏ.பி. நாகராஜனின் மகன்களுக்காக படத்தின் பிரிண்டையே எம்ஜிஆர் அனுப்பி வைத்தார். படத்தை பார்த்துவிட்டு உடனடியாக அவற்றை பல்லாவரம் லட்சுமி திரையரங்குக்கு அனுப்பி வைத்துவிடும்படி கூறினார். உருகிவிட்டார் ஏ.பி. நாகராஜன். இத்தனைக்கும் அவர் அதுவரை எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்ததில்லை. திமுகவின் முக்கிய பிரமுகராக விளங்கிய மதுரை முத்து உலகம் சுற்றும் வாலிபன் வெளியானால் புடவை கட்டிக் கொள்கிறேன் என்று கூட சவால் விட்டார். படம் வெளியான பிறகு எம்ஜிஆர் ரசிகர்கள் அவருக்கு புடவைகளை பார்சலில் அனுப்பி வைத்தனர். இங்கே எம்ஜிஆரின் பெருந்தன்மைக்கு ஒரு உதாரணம். பின்னர் அதே மதுரை முத்து அதிமுகவில் சேர்ந்தபோது அவரை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டதோடு மதுரை மாநகராட்சி மேயராகவும் ஆக்கினார். எதிரிகளையும் நண்பர்களாக்கி சோதனைகளை சாதனைகளாக மாற்றியவர் எம்ஜிஆர்.
உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அதுவரை வெளியான தமிழ் படங்களின் வசூல் சாதனைகளை முறியடித்தது. எம்ஜிஆர் திரையுலகில் இருக்கும் வரை அந்த சாதனை முறியடிக்கப்படவில்லை. அது மட்டுமின்றி சென்னை தேவி திரையரங்கில் 1970 வெளியான மெக்கான்ஸ் கோல்ட் என்கிற ஆங்கில படம்தான் அதுவரை இந்தியாவில் ஒரே திரையரங்கில் அதிக நாள் ஓடியதில் அதிக வசூல் செய்த படமாக இருந்தது. அந்த சாதனையையும் தேவி பாரடைஸ் அரங்கில் வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் முறியடித்தது.